சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் விநியோகம் இன்றுடன் முடிவடைகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜா. அதிமுகவின் விருப்ப மனு விநியோகம் இன்றுடன் நிறைவடைய இருக்கிற நிலையில இதுவரை எத்தனை மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கு? இது குறித்து சொல்லுங்க. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக அஇஅதிமுகவின் சார்பாக போட்டியிட விருப்ப மனுக்கள் கடந்த 20ஆம் தேதியிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது கட்சியினுடைய தலைமை அலுவலகமான ராயப்பேட்டாவில் அமைந்துள்ள அஇஅதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் ஏராளமான தொண்டர்கள் தாக்கல் செய்து வருகின்றனர். இன்று கடைசி தினம் ஆகையால் அதிக அளவிலான அஇஅதிமுக தொண்டர்கள் தற்பொழுது வரிசையில் நின்று இந்த விருப்ப மனுக்களை தற்பொழுது இங்கு கொடுத்து வருகின்றனர். இதில் 23 காலங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த 23 அதாவது அந்த ஃபார்மில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் அவர்கள் பூர்த்தி செய்து புகைப்படத்துடன் தற்போது இங்கு இந்த தலைமை அலுவலகத்தில் கொடுத்து வருகின்றனர். தற்சமயம் இன்று கடைசி தினம் என்பதால் ஏராளமான தொண்டர்கள் இங்கு தற்பொழுது கொடுத்து வருகின்றனர். ஏற்கனவே சுமார் 19,000 தொண்டர்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக 19 பேர் விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தற்பொழுது தெரிய வருகிறது. இன்றும் ஏராளமானோர் தற்பொழுது வரிசையில் நின்று தாக்கல் செய்து வருகின்றனர். தங்களுக்கு தாக்கல் செய்வதோடு மட்டுமல்லாமல் அனைத்து தொகுதியிலும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிட வேண்டும் என்று அவருக்கும் விருப்ப மனுக்களை அவர் சார்பாக தாக்கல் செய்து வருகின்றனர். தற்பொழுது ஏராளமான தொண்டர்கள் இங்கு உள்ளனர். அவர்களிடம் பேசுவோம். வணக்கங்க, நீங்க எந்த தொகுதியிலிருந்து வரீங்க? இன்னைக்கு திருச்சி மேற்கு தொகுதியிலிருந்து வராங்க. அம்மாவுக்கு பணம் கட்டுறதுக்காண்டி வந்திருக்காங்க. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 234 தொகுதியில் வெற்றி பெற வேண்டும், மீண்டும் புதிய நல்லதொரு ஆட்சி அமைய வேண்டும், பொற்கால ஆட்சி தொடர வேண்டும் என்று ஆர்வமாக பணம் கட்ட வந்துள்ளாங்க அம்மாவின் பேர்ல. அதேபோல் அதாவது தங்களுக்கு பணம் செலுத்துவதோடு மட்டும் விருப்ப மனு செலுத்துவது மட்டுமல்லாமல் முதலமைச்சரும் போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து மனுக்கள் செலுத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு 19,000 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன, விருப்ப மனுக்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அஇஅதிமுகவின் சார்பாக. இந்த ஆண்டு நேற்று வரை 19,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் தாண்டிவிட்டதாக கூறப்படுகிறது. விருப்ப மனு விநியோகம் நீட்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா ராஜா? கண்டிப்பாக. ஏனால் தொண்டர்களுடைய கூட்டம் என்பது அஇஅதிமுக தொண்டர்களுடைய கூட்டம் என்பது அதிக அளவில் இருப்பதால் இந்த மேலும் 7ஆம் தேதி வரை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏனென்றால் கடந்த ஆண்டு 19,000 பேர் வேட்புமனு தாக்கல் செய்த விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தனர் அஇஅதிமுகவின் சார்பாக தமிழகம் முழுவதும் போட்டி 234 தொகுதியில் போட்டியிடுவதற்கு. இன்று இந்த ஆண்டு அதிக அளவிலான எண்ணிக்கை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் தற்சமயம் மேலும் 3 நாட்கள் அதாவது வரும் 7ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனு தாக்கல் செய்வதை நீடிக்கப்பட இருப்பதாக அஇஅதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.